வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டக்குன்னு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அதுக்கு எடுத்துருக்க பொருள் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 2 முட்டையும் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஓட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. பெரிய ஸ்பூனுங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் மட்டும் ஓட்ஸு சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நான் நல்லா கலந்துட்டேன். இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி வர தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டை ஊற்றும்போது அந்த பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். ஸோ அதனால் சுற்றி வர நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதை இன்னொரு தடவை இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இதை இப்போ பேனில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மெதுவாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்க முட்டை வேகும்போதே நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். ஸோ இதை மேலே லைட்டாக அந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். கருப்பு எள் உடம்புக்கு நல்லது தான். ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பியில். இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த சைடும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு ஹெல்த்தியான ஓட்ஸ் ஆம்லேட் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக 2 பொருள் வச்சு எப்படி டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.